முன்னதாக ஈசனை காண வேண்டும், அவன் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்று இந்த காலகட்டத்தில் தமதக்கனி முனிவர் பெயர் பெற்று சிறப்போடு வாழ்கிறேன் என்னோடு இருக்க வேண்டிய அனுதினமும் நமது குழந்தைகள் ஆண்டவனை துதிப்பது ஒன்றே குறிக்கோள். அந்த ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று அல்ல பகல மருளாகியும் இடைவிடாது பூஜை செய்து வருகிறேன் தவிர இத்தனை ஆண்டு காலம் இத்தனை நாட்களாகியும் அந்த ஆண்டவன் நாம் கண்டதிலே காட்சி தரவில்லை. ஆகையால் இந்த தினத்தில் செல்லலாம் என்று பார்த்தால் கிழக்கே கிழக்கு திசையில் சென்றால் எப்படி பார்த்தாலும் அங்கே நிசப்தம் என்பதே இல்லை. அமைதியான சூழ்நிலையில் தான் ஆண்டவன் தோன்றுவார் என்பதை அறிந்து வருகிறார்கள். கிழக்கு சென்றால் மக்கள் கூட்டம் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அங்கு அமைதி என்பதே நிலவவில்லை. அப்படியா? புறப்பட்டு செல்ல வேண்டும். எங்கே? மேற்கு திசை போகலாமா? மேற்கு திசை புறப்படலாம். தெற்கு திசையில் சென்று தவத்தில் அமரலாம் என்று பார்த்தால் நான் தவத்தை இயற்கையாக இருக்கும் என்று பார்த்தால் இங்கு எங்கு பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தா என்று அந்த ஹரி பரந்தாமனை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். தாரிகள் நடிப்பல் எல்லாம். ஆகையால் இந்த இடத்தில் நான் தவம் செய்ய ஏற்ற இடமாக இருக்காது. ஆகையால் புறப்படு வளர்ச்சி இருந்தாலும் 3 திசை சுற்றி பார்த்து விட்டோம். 3 திசை சென்றாலும் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பது இந்த மேற்கு திசை. மேற்கு திசை சென்று பார்க்கலாம். பார்த்தாயா இந்த மேற்கு திசை எவ்வளவு ஒரு அழகாக ரம்மியமாக எவ்வளவு ஒரு அமைதியாக இருக்கிறது. இந்த இடத்தில் யாருமே கிடையாது. இந்த மேற்கு திசையிலே நான் தவம் செய்ய ஏற்ற இடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கவனித்து பார்த்தாயா மேற்கு திசையிலே மலைகளை பார்த்தாயா? ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக இருக்கிறது. பார்த்தாயா? இன்று முதல் இந்த தொடர்ச்சியாக இருக்கும் இந்த மலைக்கு மேற்கே போக மலைக்கு மேற்கு தொடர்ச்சி அனைத்து மலைகளும் சிறப்பான மலையாம். இங்கே ஜவ்வாது வாசனை வீசுகின்றது. ஆகையால் இன்று முதல் நான் தவம் செய்ய ஏற்ற இடம் இந்த இடமே. அப்படியா? இந்த ஜவ்வாது மலை அடிவாரத்தில் நான் அமர்ந்து நான் தவத்தை செய்ய போகிறேன். இந்த மலைக்கு இன்று முதல் ஜவ்வாது மலை. காவலில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கல்வர்கள் தொல்லை, அரசர்கள் தொல்லை, விலங்குகள் தொல்லை எதுவுமே என் தவத்தை கெடுக்க கூடாது. அந்த ஆண்டவரை காண்பது ஒன்றே என் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆகையால் 3 காவலை வைக்கின்றேன். என்னென்ன காவல்? முதல் காவல் என்ன தெரியுமா? என்னை நாடு எந்த ஒரு விலங்கானும் சரி, அரசர்களாகட்டும் அல்லது தேவர்களே வந்தாலும் சரி, முதலிலே வைப்பது 3 மந்திரங்களை உபதேசம் செய்கிறேன். முதல் மந்திரம் அக்னியாரை காவலாக வைக்கிறேன். அக்னியாரை? ஆமாம். இரண்டாவது பூதகணங்களை காவலாக வைக்கின்றேன். மூன்றாவது காவல் என்ன இருக்கிறாய் சீடா? இந்த குருவுக்கு என்னாலும் விடுவிடாத பணி செய்கின்றாய். ஆகையால் 3வது காவல் நான் உன்னைத்தான் வைக்கப் போகின்றேன். அப்படியா? என்னை நாடு எந்த ஒரு ஆபத்து வராதவாறு நீதான் பாதுகாக்க வேண்டும். அப்படியா? வருகிறதா? இருந்தால் தவத்தில் அமர போகிறேன். எனக்கு காட்சி தர வரமாட்டாயா? கருணாகர கடவுளே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆண்டவா, அழகு திருநீரம் தோன்ற, அழகு திருநீரம் தோன்ற, அளவதே மார்பில் தாங்க. சக்கரா சிவஜிவா நிச்சரணமே தாழ்பணிந்தே
சங்கரா சிவசிவா நீ சரணமே தாழ்பணிந்தீ அழகு திருநீரும் தோன்று அழகு திருநீரும் தோன்று அரபவிய மார்பில் தாங்கி அருள் அதை புரிய வந்த ஐயனே நீலகண்டா நீலகண்டா நீலகண்டா